ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா, அர்ச்சனா சீசன் 7 எப்படியெல்லாம் வந்துட்டு கேமை அணுகுனாங்க, எப்படி அவங்களுக்கு ஓட்டு வந்தது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு இப்போது இவ்வளோ ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு இப்படி வந்து திடீர்னு கீழ்த்தரமாக இறங்குவாங்க நான் யாருமே நினச்சி பார்க்கல. காரணம், இப்போது இந்த ஃபினாலே டைமில் வந்துட்டு ஒரு 2 வாரம் 1 வாரம் இருக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு திடீர்னு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதங்களும் சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குற விதங்களும் எப்படி இருக்கும்? இப்போது இவங்க வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சீசன் 7 இருக்கும்போது மாயாவுக்கு இந்த மாதிரி யாராவது சொம்பு தூக்கியிருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இவ்வளோ அட்டகாசம் இப்படி பண்ணக்கூடாது. அதுவும் ஏன் பண்ணுறாங்கன்னா, அருண் வந்துட்டு டைட்டில் வின்னராக வரணும் இந்த அம்மாவுக்கு ஆசை. ஆனால் அருண் வந்து வராத காரணம் இவங்களுக்கு என்னென்னா, முத்துக்குமாரனால அருண் வரல. இப்போ முத்துக்குமாரனை பழி வாங்கினா, முத்துக்குமாரனுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க? அடுத்தபடியாக செகண்டில் சௌந்தர்யா இருக்காங்க. இப்போ சௌந்தர்யா ஓட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, நான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்னோடய ரசிகர் கூட்டம் எனக்குன்னு பின்னாடி ஒரு இருக்கிற பெரிய படைபலம் வந்து உள்ளே வந்து சௌந்தர்யாவுக்கு ஓட்டை போட்டு சௌந்தர்யா தூக்கி மேலே உட்கார வச்சுருங்க ஒரு மனப்பால். அது கனவுல கூட நடக்காதுன்றது தான் இங்கே ஒரு தேசரமான உண்மை. இந்த மாதிரி தேவையில்லாமல் அவங்க வந்து சப்போர்ட்டை கொடுத்து அவங்களோட பேரை கெடுத்துக்கிறாங்கன்றதான் இங்கே தெளிவாக தெரியுது. ஏன்னா நம்ம சேனல்லேயே வந்து அர்ச்சனாவுக்கு அவ்வளோ ரொம்ப இதுவாக டயாட் ஃபேன்ஸாக இருந்தாங்க. அவங்களே வந்துட்டு இப்போ வந்து அவங்க போட்ட அந்த சோஷியல் மீடியா அந்த மீடியாவில் போட்ட அந்த மெசேஜுக்கு கீழே அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க. உங்களுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ண நினச்சேனே அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்களும் தப்பே கிடையாது. இப்போ பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஃப்ரம் டே வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அருண் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, நம்ம முத்துக்குமார் ஏதோ பண்ணியிருக்காரு, ஜாக்லின் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னு தானே இப்போ ஒரு கேள்வி. அதனால தானே உள்ளே வந்து அவ்வளோ பேர் அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. பிஆர் டீமுன்ற ஒரு விஷயம் வந்துச்சு, அவங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சுதா? எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நானும் ஒரு பிஆர் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுட்டே இருக்கீங்க ஒரு டைம்லேயும் அப்படின்றத என்னோடய கருத்து. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிக் பாஸ் வந்து காலையில் பேசும்போது எனக்கும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆக்சுவலாக அவங்க அழுதப்போ இவங்களும் அழுதுருக்காங்க போல இருக்குது. அதை பார்த்து சௌந்தர்யா இதை இப்போயே அழுகுறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி அழுதாங்களா? அப்போல்லாம் நீங்கள் அழுதிங்களாம்மா? அப்போ நான் டிவியே பார்க்கல. இப்பயே பார்க்குறீங்க? இப்போ நான் பார்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அப்படி சொல்லுங்கம்மா. இப்போ வந்துட்டு சரி, என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ புதுசாக சௌந்தர்யாவை பிடிக்கிற இவங்களுக்கு ஏன் இப்போலாம் வந்து அருணை பற்றி சப்போர்ட் பண்ணுறாம ஒரு ட்வீட் கூட வரல? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுதான் பிஆர் வேலை. இவங்களுக்கு தோணுனா வந்து அருண் பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு சொல்லுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சில பேர் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அவங்க நினச்சிக்கிறது நம்ம சொன்னோன்னா ஆட்டம் வந்தீங்க மாதிரி அவங்களும் போய்ட்டு அருண் பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் திடீர்னு எனக்கு இப்போ அருண் வேண்டாம் சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுங்கன்னா எல்லாரும் போய்ட்டு அங்கே போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. யாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றது தான் இங்கே ஒரு மேட்ரு. தேவையில்லாத வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான் இங்கே வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நான் கூட வந்துட்டு போன வருஷம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இவங்களுக்கு போய் நம்ம பண்ணோம் அப்படின்னு. அவங்க வந்து காலையில் வந்து பிக் பாஸ் சொல்லும்போது அவங்களுக்கு மன ஆறுதலாக இருந்துச்சான். அது அவங்கள மட்டும் ஹீல் பண்ணலையாம், என்னையும் சேர்த்து ஹீல் பண்ணிடுச்சு. தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னத்தை சொல்ல சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி அர்ச்சனா பண்ணுறதுனால உங்களுக்கு முதல் கரெக்டாக பிடிக்குதா? எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்தந்த சீசன் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க அர்ச்சனாவோட பயங்கரமாக ஆரிய யோஜனைலேருந்து எத்தனை பேர் ரசீம்லாம் இருக்காங்க. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கே போகிறது? அவங்கவுங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேமை கற்றுக்கிட்டு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.